வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக் கொண்டு வருகின்றோம். இந்த தொகுப்பில் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நம்ம உயிரும் உடலும் என்ன பண்ணுது, என்ன சொல்லுது, நம்ம என்ன செய்கிறோங்கிறத கொஞ்சம் சிந்திப்போம். சரிங்க, இந்த உயிரும் உடலும் பேசிக்குதான். எப்படி பேசிக்குதான்? இந்த உயிர் சொல்லுது, நான் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா உன் கூட 120 வருஷம் இருப்பேன். இல்லை, நீ சொல்ல கேட்க முடியாது, என் ஜவுரியை தான் இருப்பேன்னா 60 வயசுக்கு மேலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுதான். ஆனால் அந்த உடம்பு என்ன சொல்லுது? முதல்ல சரிங்கன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு கடைசியில் இந்த உலகத்திற்குள் நுழையும் போது பல சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் அமையும் போது அது தன் இஷ்டப்படி வாழ ஆரம்பித்து விடுகிறது. அப்போ இஷ்டம் போல் எந்திரிக்க, இஷ்டம் போல் சாப்பிட, இஷ்டம் போல் விளையாட, அப்படி ஒரு கோட்பாடெலாம் வளரப்போய் இந்த உயிர் என்ன சொல்லுது? எப்பா என் கோட்பாடு மீட்டிக்கிட்டே இருக்க, உனக்கு வருஷம் குறைஞ்சிட்டே வருது. 120 110 ஆகுது, 110 100 ஆகுது, இப்படி குறைஞ்சிட்டே வருது. இதை எதுவுமே சிந்திக்க மாட்டேங்கி எது உடம்பு. அப்போ மீண்டும் சொல்லுது, என்னதான் சொல்கிற அப்படின்னு ரெண்டாவது வலியுறுத்துது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீ 120 வருஷம் வாழ சொன்னீல, நானே உனக்கு தொகுப்பு சொல்கிறேன் அப்படின்னு உயிர் சொல்லுது உடம்புட்ட. தினமும் 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருஷம் 2 முறை. அப்போ தினமும் 2 முறை நீ என்ன செய்யணும் அப்படின்னா, 2 முறை பல் துலக்கி 2 முறை குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. சில நேரங்களில் 2 முறை இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம கடன், காலை கடன் மாலை கடன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சரி, இந்த வாரம் 2 முறை என்ன அப்படின்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் நம்ம நிறையா இருக்கோம். அந்த வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத இந்த உயிர் சொல்லுது. உடம்பை பாதுகாக்கிறதுக்கு இந்த உயிர் சொல்லுது, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கோ, உடம்பை நல்லா ஹேப்பியாக வச்சுக்கோ அப்படிங்குது. சரி, மாதம் 2 முறை என்ன செய்யலாம் அப்படின்னா, மாதம் 2 முறை உனக்காக, இப்போ நீ கேட்ட பார்த்தியா நான் அப்படி இருக்கேனா, அந்த மாதிரி வாசத்துக்கு 2 முறை அப்படி இருந்துக்கோ. கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் எந்திரி, கொஞ்சம் சுற்று, கணவன் மனைவியோட சந்தோஷமாக இருக்குது, சினிமாவுக்கு போ, கோயிலுக்கு போ, சுற்று. அது மாதம் 2 முறை மட்டும் வச்சுக்கோ. வருஷம் என்ன செய்ய அப்படிங்கிற, வருஷம் 2 முறை மட்டும் தனிமையில் இருந்து உண்ணாமல் விரதம் இரு. இப்போ எல்லாமே உன்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் கற்றுக்கோ, சிக்கனமாக பயன்படுத்திக்கொள். அப்படி இருந்தால் நான் உன் கூட 120 வருஷம் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. இது உயிர் உடல் இன்னும் மண்டையை ஆட்டிட்டு அது சும்மா ஒரு 2 மாதம் செஞ்சுட்டு கடைசியில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிடுது. அப்புறம் பார்க்குது, சரி நீ சொல்கிற கேட்க மாட்டேன், நீ வாட்டுக்கு ஆடு அப்படின்ட்டு விட்டுருது. அப்போ வயசு கூட கூட உடம்புல ஒவ்வொரு பொருளாக டேமேஜ் ஆகுது. முதல்ல என்ன அப்படின்னா, மறை, முடி லைட்டாக வெள்ளையாகும். அப்புறம் திரை, அப்புறம் கண்ணில் லைட்டாக மங்கலாகும். அப்போ உடம்பு சுருக்கம், அப்போ உடம்புக்குள்ள உயிர் உறுப்புகள் சுருக்கம். இப்படி ஒவ்வொன்றா ரத்த சுருக்கம், உடம்புல உள்ளுறுப்பு சுருக்கம் போய் சுருங்க 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 தன் உடம்பு தன் நடையை இழக்கிறது. ஆனால் உயிர் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ சொல்லுது, நான் சொன்னனே கேட்டியா நீயே? நான் பார்த்தியா எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கேன். ஆனால் உடம்பு நீ சின்னதாக இருந்த, பெருசாக வந்த, என்னுடைய சொல்கிறத கேட்டால் 100 வாழ்ந்துருப்பேன். இப்போ என்ன ஆகி போச்சு? 60 வயசுல எல்லாமே உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுற கொண்டு வந்துருச்சு. உடல் உபாதையை கொடுத்துருச்சு. கண்டகளி சாப்பிட்ட உடம்பு இன்றைக்கி கஞ்சி கூட குடிக்க முடியாமல் சூழ்நிலை தள்ளப்பட்டுருச்சு. அப்போ சொல்லுது உயிரை, என்னை உடலில் சொல்லுது, உயிரை என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாத. அது எப்படி போகும்? சுத்தமாக இருந்தால் நான் உள்ளே இருந்தேன், உள்ளே கூட வீச்சமாகி போச்சு உடம்புல, நான் எப்படி இருப்பேன்? இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், சுத்தமாக இருந்தால் சாப்பிடவே முடியும். துர்நாற்றம் சாப்பிடுவோமா? அப்போ உடம்பை சுத்தமாக வச்சா உயிர் ரொம்ப நாள் தங்குங்க. இதுதான் சூட்சும ரகசியம்.
நம்ம உடம்ப கவனிக்கலை. இப்போ உயிர் எப்படி உள்ளே இருக்கும்? நம்ம சாதாரண மனிதன் ஒருத்தர் இடத்துல போய் சுத்தம் இல்லாமல் இருந்தால் கீழே உட்காருவோமா? சுத்தமெல்லாம் சாப்பிடுவோமா? ஒரு எச்சி டம்ளர் ஒரு தண்ணி குடித்த வாய் டம்ளர் நம்ம இன்னொரு குடிப்போமா? இவரை சுத்தம் பார்க்குற ஆள் உடம்ப சுத்தமாக உயிர் உள்ளே இருக்கும். உயிர் சொல்லி சொல்லி பார்த்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, கேட்கல. நான் இடத்த காலி பண்ணி இதுக்கு மேலே ஓடத்தில் இருக்க முடியாதுப்பா, உடம்பு ரொம்ப வீக் ஆகி போச்சு, உள்ளே ஊரை நாத்தமாகி போச்சு, என்னை விட்டுன்ட்டு கிளம்பிருச்சு. அப்போ 9 வாசலில் ஒரு வாசலை தள்ளி பிறச்சிருச்சு. அப்போ என்ன செய்யணும்? நம்ம உடம்ப நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உயிர் உங்கள் கூட ரொம்ப நாள் தங்கும். ஒரு வரமுறையோடு வாழுங்க, வாழை கற்றுக்கங்க. அந்த காலத்திலலாம் 7 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க, காலை 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. இரவு நேர தூக்கத்தை நம்ம நிறையா பேர் இழந்துட்டோம். இரவுங்கிறே அப்போ கொடுத்தாங்க. நல்லா ஓய்வெடுங்க, நல்லா உழைங்க. அதுக்கு தான் வாழ்ந்துருக்கோம். விடிய விடிய வேலை பார்த்து, விடிஞ்ச பிறகு வேலை பார்த்து, நைட் ஷிஃப்ட்டு, பகல் ஷிஃப்ட்டு, ஓடி ஓடி உழைச்சி 120 வருஷம் வாழக்கூடிய நம்மளோட உடல் தகுதி அதை பாதியாக்கி 60 வயசு ஆகிப்போச்சு. இன்றைக்கி 60 வயசு ஆகிடுச்சா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படி நம்மளே முடிவு எடுத்துக்கிறோம். ஏன்? அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அப்போ உங்கள் உடம்பும் உங்கள் உயிரும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டால், நீங்கள் உடம்பை நல்ல பத்திரமாக சுத்தம் வைத்து கொண்டால் உங்கள் உயிர் உங்களை விட்டு பிரியாது. எத்தனை வருஷம் கேரண்டி? ஒரு பொருள் வாங்க கேரண்டி சொல்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம். இந்த உடம்புக்கு இந்த உயிர் கொடுக்க கேரண்டி 120 வருஷம். நம்ம அந்த 100 எப்படி கணிச்சாங்க அதையும் கேட்டுக்கோங்க. நம்ம தசைகளில் 9 தசைகள் இருக்குது, 9 நவகிரகங்கள். தசாபுத்தி, அதாவது சூரியனுக்கு 6 வருஷம் கூட்டிக்கங்க, சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம், கேது 7 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம். மொத்தத்தை கூட்டி பாருங்கள், 120 வருஷம் வரும். சூரியன்லேருந்து சுகத்தை குடிக்கிறவன் எப்போ சுகத்தை அனுபவிக்கணும்? கடைசி சுகத்தை அனுபவிக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்கள் உடம்புகளையும் உங்கள் உயிரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இது மகிழ்ச்சியாக செய்து பார்த்தீங்களா? இந்த மகிழ்ச்சியாக செய்தியை நீங்களும் அனுபவிங்கள், மற்றவர்களுக்கும் அனுபவிக்க சொல்லுங்கள். நம்ம வளரக்கூடிய குழந்தைகள் சொல்லுங்கள். உங்களை பார்த்து தான், நம்மளை பார்த்து தான் குழந்தை வளருது. நம்ம எப்படி இருக்கோமோ அது எப்படிக்கு பழகிக்குது. இந்த உலகம் அதுக்காக முன்னுதாரணமாக இருக்குது. நாமளும் முன்னுதாரணமாக இருந்தால் தான் நம்ம வரக்கூடிய சந்ததிகள் மன நிம்மதியான வாழ்க்கையை வாழுவார்கள் என்று சொல்லி, இந்த கம்ப்யூட்டர் காலத்தில், இந்த அவசர காலத்தில் உங்கள் உடம்பையும் உங்கள் உயிரையும் நீங்கள் முதல்ல பாதுகாத்து கொள்ளுங்கள். அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய எண்ணங்களையும் என்றென்றும் வாழச் செய்யும் சொல்லி மகிழ்ச்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.